உத்தரகாண்ட் மாநிலத்தைச் சேர்ந்தவர் சோனல். இவர் நிகில் என்பவரை திருமண நிகழ்ச்சி ஒன்றில் சந்தித்துள்ளார். அதைத் தொடர்ந்து இருவரும் காதலித்து வந்த நிலையில் திருமணம் செய்து கொள்ளாமல் லிவ் இன் முறையில் சேர்ந்து வாழ்ந்து வந்தனர். இதனிடையே சோனல் கர்ப்பமானார். இருவருக்கும் பெரிய அளவில் வருமானம் இல்லாததால் குழந்தையை கலைக்க முடிவு செய்தனர். ஆனால் அதற்குள் மாதம் அதிகமானதால் குழந்தையை கலைக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து கடந்த 2024ஆம் ஆண்டு சோனலுக்கு குழந்தை பிறந்தது. அவர்கள் குழந்தையை வளர்க்க முடியாது என்பதால் அந்த குழந்தையை 2 லட்சம் ரூபாய்க்கு வேறொரு பெற்றோருக்கு விற்றுவிட்டனர். இதையடுத்து 2 பேரும் டெல்லியில் குடியேறினர். அங்கு சோனலுக்கு அதே பகுதியில் வசிக்கும் ரேஷ்மி என்ற பெண்ணுடன் அறிமுகம் ஏற்பட்டுள்ளது. அந்த பழக்கம் காரணமாக அடிக்கடி தனது தோழி ரேஷ்மி வீட்டிற்கு சோனல் செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். இதனால் ரேஷ்மியின் கணவர் துர்கேஷுடன் சோனலுக்கு தொடர்பு இருப்பதாக நிகில் சந்தேகப்பட ஆரம்பித்தார். ஒரு நாள் சோனலுக்கும் துர்கேஷுக்கும் இடையே நடந்த வாட்ஸ்அப் சாட்டிங்கை பார்த்த நிகிலுக்கு சோனல் மீது மேலும் சந்தேகம் அதிகரித்துள்ளது. இதனால் சோனலுக்கும் நிகிலுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட ஆரம்பித்தது. இந்த நிலையில் சோனல் மீண்டும் கர்ப்பமானார். இந்த முறை குழந்தையை கலைத்து விடலாம் என சோனல் கூற, ஆனால் அதற்கு நிகில் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இந்த குழந்தையை கலைக்க வேண்டாம், குழந்தை பிறந்தவுடன் வாழ்க்கையில் செட்டில் ஆகிவிடலாம் என்றும் நிகில் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அதை கேட்காத சோனல் நிகிலுக்கு தெரியாமல் மருத்துவமனைக்கு சென்று கருவை கலைத்திருக்கிறார். ரேஷ்மியின் கணவர் சொல்லித்தான் சோனல் கருவை கலைத்ததாக நினைத்த நிகில் தலைக்கேறிய கோபத்தில் கடும் தகராறு செய்துள்ளார். இவர்களுக்கிடையே மோதல் போக்கு அதிகமானதை தொடர்ந்து நிகில் வீட்டிலிருந்து கிளம்பிய சோனல் ரேஷ்மியின் வீட்டிற்கு சென்று அங்கு வசிக்க ஆரம்பித்தார். அதன் பிறகு கோபம் தணிந்த நிகில் அடிக்கடி போன் மூலம் சமாதானமாக பேசி மீண்டும் வீட்டிற்கு வரும்படி சோனலை கேட்டுக்கொண்டார். ஆனால் சோனல் வர மறுத்துவிட்டார். இந்த நிலையில் சம்பவத்தன்று ரேஷ்மி தனது மகளை பள்ளியிலிருந்து அழைத்து வருவதற்காக சென்றுள்ளார். ரேஷ்மியின் கணவர் துர்கேஷும் வெளியில் சென்றிருந்தார். இதனால் வீட்டில் சோனலும் 6 மாத குழந்தை மட்டுமே தனியாக இருந்தனர். அப்போது அங்கு சென்ற நிகில் தன்னுடன் வரும்படி சோனலை வற்புறுத்தி இருக்கிறார். ஆனால் சோனல் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளவில்லை. தான் ஏற்கனவே கொலை செய்யும் நோக்கத்துடன் அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் பிளேடு ஒன்றை கையோடு எடுத்துச் சென்றுள்ளார் நிகில். இந்த நிலையில் இருவருக்கும் இடையே நடந்த வாய் தகராறு முற்றிய நிலையில் நிகில் சோனலின் வாயில் டேப்பை ஒட்டி அவரது கழுத்தை அறுத்து கொலை செய்தார். கருவில் இருந்த தனது குழந்தையை இழந்ததற்கு துர்கேஷ் தான் காரணம் என்று நம்பிய நிகில் துர்கேஷின் 6 மாத குழந்தையின் வாயிலும் டேப் ஒட்டி கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார். பின்னர் யாரிடமும் சிக்கிக்கொள்ளக் கூடாது என அங்கிருந்து தப்பி ஓடினார். இதையடுத்து அவரை பிடிக்க போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வந்தனர். தலைமறைவாக இருந்த நிகில் நேபாளம் தப்பிச் செல்ல இருந்த நிலையில் அவரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். கொலைக்கு சோனல் மீது இருந்த சந்தேகம்தான் காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்று பல்வேறு கோணத்தில் போலீசார் நிகிலிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.